இந்த மாணவர் உலகத்தை பற்றிய கம்பனினுடைய எண்ணம் என்ன என்பதை முதலில் கூற விளைகிறேன். ஆலிஸ் உலகையெல்லாம் பரதனை ஆள வேண்டும் என்று ராமனை சடைகள் தாங்கி தவம் மேற்கொள்ள கானகத்திற்கு அனுப்பிவிடுகிறாள் கைகேயி. அங்கே செல்லுகின்ற பொழுது மாரிசன் மாயமானாக மாறி ஓடுகிறான். சீதை இலக்குவனன் சொல்லுகிறான், நான் பற்றி வருகிறேன் என்று. இல்லை நாயக, நீயே பற்றி நல்களை போலும் என்று ராமனை சொல்லுகிறாள். ராமன் செல்லுகிறான். சிறிது நேரத்தில் இலக்குவனையும் அவளை அனுப்பி வைத்து விடுகிறாள். அப்பொழுது ராவணன் வந்து குடிலோடு பேர்த்து கொண்டு சென்று விடுகிறான். வந்து பார்த்த ராமனுக்கு அதிர்ச்சி, சீதையை காணவில்லையே என்று எங்கெல்லாம் தேடுகிறான். தேடி அலைந்து ஒரு மலையை அடைகிறான். அந்த மலையில் சபரி என்ற ஒரு அம்மையார் இருக்கிறார். நாம் இப்போ சாப்பிட்றோம்ல டின் ஃப்ரூட்டு, அதுக்கெல்லாம் காப்பி ரைட்டே சபரிட்டு தான் இருந்துச்சு. அந்த காலத்திலே பதப்படுத்தப்பட்ட பழங்களை வைத்திருந்து ராமனுக்கு கொடுத்தவள். அதை கொடுத்து அதன் பின்பு ராமனிடம் சொல்லுகிறாள், நீ உற்ற துயரத்தை நான் அறிகின்றேன். சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான் கிஷ்கிந்தை மலையில, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சபரி அனுப்பி விடுகிறாள். ராமன் இலக்குவனனோடு சுக்ரீவன் இருக்கின்ற கிஷ்கிந்தை மலைக்கு வருகிறான். அப்பொழுது சுக்ரீவன் இவர்களை பார்த்து பயந்து ஓடுகிறான். ஏன் பயப்படுகிறான் என்றால், வாலிக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு விரோதம் உண்டு. அதனால் வாலி ஏதோ இரு அரக்கர்களை அனுப்பி இருக்கிறான், அவர்கள் என்னை கொல்லப் போகிறார்கள் என்று சுக்ரீவன் ராமனையும் இலக்குவனனையும் பார்த்து பயந்து ஓடுகிறான். அப்பொழுது அனுமன் வந்து, நீ இரு, நான் போய் கேட்டுட்டு வர்றேன்னு அனுமன் போறான். அனுமன் இருவரையும் அடைவதற்கு வேறொரு உருவமாக மாறி செல்கிறான். அப்போது கேட்கிறான், நீங்க யாருன்னு என்னுடைய குருநாதருக்கு சொல்லணும்னு கேட்கிறான். அப்பதான் ராமன் வியந்து சொல்கிறான், யார் கொள்ளி சொல்லின் செல்வன் என்று வியந்து கேட்கிறான். இது கதை நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது. இதுல நுட்பம் என்னன்னா, இந்த அனுமன் மாறு வேடம் போட்டு போறான்ல, அந்த வேடம் என்னவா இருக்கும் நம்மளால யூகிக்க முடியுதா? அனுமனால் எந்த வேடத்தையும் எடுக்க முடியும். பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து போயிருந்திருக்கலாம், 2 பேரும் பயந்துருப்பாங்கன்னு, போகல. அரக்கரான உருவத்தை எடுத்து போயிருந்திருக்கலாம், போகல. ஒரு அரசனுடைய உருவத்தை எடுத்து போயிருந்திருக்கிறான், அப்படியும் போகவில்லை. அனுமன் என்ன உருவத்தை எடுத்து போகிறான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரியனைய மஞ்சனை குறுகி, என்ன வடிவத்தில் தெரியுமா? ஒரு மாணவ படிவமோடும் என்று கம்பன் சாற்றுகிறான். மாணவ வடிவத்தை எடுத்துத்தான் அனுமன் முதலில் ராமனையே பார்க்க செல்கிறான் என்றால், மாணவர்களுடைய திறத்தை கம்பன் அந்த நிலையில் வைத்திருக்கிறான். ஒரு அடியானை பார்க்க செல்லுகின்ற அனுமன் எப்படி செல்கிறானா? மாணவ வடிவம் எடுத்து செல்கிறான். ஏன் தெரியுமா? மாணவன் என்றாலே மாண்புடையவன் என்பதுதான் பொருள்.